நீங்க இலங்கையில மோட்டார் பைக்கோ, காரோ இல்லன்னா ஆட்டோவோ வாங்க பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை மத்திய வங்கி வந்து வாகன குத்தகை மற்றும் கடன் வசதிகளுக்கான வரம்புகள வந்து இறுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா நீங்க வாகனம் வாங்கணும் அப்படின்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? லீசிங் எவ்வளவுத்துக்கு எடுக்க முடியும்? அப்படின்றத விவரமா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மத்திய வங்கியோட புதிய உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வாகனம் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க லீசிங் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த அமௌண்ட்டை வந்து 10% குறைச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமா நீங்க வாகனம் வாங்குவீங்கல்ல, அதாங்க இந்த புதிய காரு, எஸ்யூவி, வேன்கள், த்ரீ வீல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து இனிமே 40% மட்டும்தான் நீங்க லீசிங் போடலாம். ஸோ மிச்சம் 60% இருக்குல்ல, அதை வந்து நீங்க கையால தாங்க கொடுத்தாகணும். இதே மாதிரி இந்த பிசினஸ் நோக்கத்துக்காக சில பேர் வாகனம் வாங்குவாங்க இல்லையா? இதாங்க இந்த பெரிய ட்ரக்கா இருக்கட்டும், பட்டாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே 60% வரைக்கும் லீசிங் அமௌண்ட் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி போடுற பட்சத்தில் 40% அமௌண்ட்டை தான் நீங்க கையால கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வாகனங்கள் இருக்கு இல்லையா? அதான் இந்த 1 வருஷத்துக்கு மேலான வாகனங்களா இருக்கட்டும், இதுக்கு வந்து நீங்க 60% லீசிங் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நீங்க 40% அமௌண்ட்டை தான் கையால கொடுக்க வேண்டி வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க 100 லட்சம் பெறுமதியான ஒரு வாகனத்தை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாகனத்தை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 லட்சமோ அல்லது அதுக்கு மேல இருக்க அமௌண்ட்டோ உங்களுக்கு லீசிங்ல பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா இனிமே பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாயை தான் நீங்க லீசிங்கா பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 60 லட்சம் ரூபாயை நீங்க கையால தாங்க கட்டியாகணும். ஸோ ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இனிமே இலங்கையில வாழ்ற நடுத்தர மக்களுக்கு இந்த வாகனம் வாங்குறது அப்படின்றது ஒரு கனவா தான் இருக்க போகுது. ஆமா, இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபமா வாகன கடன்கள் மற்றும் நிதி கடன்களால சந்தையில நிதி புழக்கம் அதிகரிச்சிருக்கதா சொல்றாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மத்திய வங்கி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாணய மாற்று விகிதத்தில் ஏற்படுற வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் அண்மையில் கூட நிறைய டேக்ஸஸ் வந்து கூட்டியிருந்தாங்க இல்லையா? அது கூட இதுக்கு ஒரு பெரிய ரீசனாக தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அதனுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நிதி நிறுவனமும் நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். நன்றி, வணக்கம்.